ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Farishomefood. இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக நல்ல ஒரு வாய்க்கு ருசியாக புளிப்பு காரமாக டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா. இட்லி, தோசை, ரைஸ்க்கெல்லாம் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸில் புளி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட புளி போட்டுக்கலாம். கம்மியாக வேணும்னா இந்த அளவுக்கே போதும். இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் காரம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த புளி கரைச்சல் மசாலா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 10 முழு மிளகு போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோலோடு இடித்து போட்டுக்கோங்க. கமன் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதும் அடுத்து பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. தக்காளியை இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு எல்லாம் மீன் குழம்புலேருந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதுலேயே அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் குழம்பு. காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே எல்லாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போவே மீனே போடாமல் மீன் குழம்பு வாசனை நல்ல கமன்னு இருக்குது. இதிலே நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா கறிக்குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ வெள்ளைக்கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன்லனாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எல்லா மீனையும் போட்டுட்டு மீனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் 2 பச்சை மிளகாவையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக நல்ல கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சமும் மீனும் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ முதல் நாள் மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல இந்த மீனில் இருக்கிற சாரெல்லாம் குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட இட்லி, தோசைக்கு, ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டு சமைச்சு பாருங்கள். மீன் குழம்புனாவே புளிப்பு காரத்தோடு இருந்தால் தானே அது மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.